செப்டிக் டேங்காக இருக்கட்டும், அந்த கழிப்பறைகளாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அட்டவணைகள் கண்ட சாதியினரால் தான் சுத்தம் செய்யப்படுது. இந்த வேலை செய்கிறவங்க பேர் காவா கேங். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரை சென்னை மத்திய சிறையில் காவா கேங் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் சிறையை பொறுத்த மட்டும் இல்லை, பீடி தான் வந்து ஒரு கரன்சியே. முடி ஷேவ் பண்ணுமா 5 பீடி, ஒரு பக்கெட் தண்ணி வேணுமா 3 பீடி, செருப்பு வேணுமா 1 கட்டு பீடி. சிறையில் இன்னைக்கும் பல ஸ்பெஷல் டீம் இருக்குது. அந்த டீமோட ஒர்க் என்னவா இருக்கும்? அடிக்கிறது. அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. இல்லீகல் ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் நீங்கள் ரத்து பண்ணுங்கன்றார். இப்போ அதுவே என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு புறம்பாக நிறைய ஸ்பெஷல் டீம் இருந்ததுன்னு சொல்லுது. எத்தனை அரசியல்வாதிங்க நீங்கள் வந்து என்கவுண்டர் டெத்தில் போட்டிங்க? இதான் இப்போ தர்மஸ்தலான்னு ஒன்று நடந்திருக்கு. எடுத்துகிட்டு வந்து சுட்டு போடுங்க எல்லாரையும், தைரியம் இருந்தால். அந்த சாமியார்லேருந்து அந்த எம்பி தான் வந்து, ஏதோ ஒரு எம்பி தான் அதுக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறாரு, அவரை சுடுங்க. சிறையில் நுழையும் போதே உங்களை அம்மனமாக்கி சோதனை பண்ணுறது இருக்குல்ல, அது பெண்கள் சிறையாக இருக்கட்டும், ஆண்கள் சிறையாக இருக்கட்டும், நிர்வாணப்படுத்துறது போர் கைதிகளை கூட பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ பண்ணிட்டு தான் இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க.